மிகுந்த சந்தோஷம் இந்த வெள்ளை கத்துடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கரங்களை ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் ஜான் லெஸ்லி அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணையாருக்கும் மற்றும் சபை மக்களுக்கும் என் மனம் போர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம், அதாவது குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நடந்த ஒரு பரிசுத்த வார கூட்டத்திலே 3 நாள் வெளியில வைத்தார்கள். அன்றைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி நான் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறது எனக்கு. 15 வருடங்கள் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சபையை பெருக பண்ணுவார், இன்னும் வளர்ச்சியை தருவார், நன்மையினால நிரப்புவார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார், தேவ வல்லமை நான் நிரப்புவார். ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபையை ஊற்றுவார், பலத்தின் மேல் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. சுகத்தை உண்டாக்குவார், கிருபைகளை உண்டாக்குவார். எந்த நோக்கத்துக்கு இந்த நாளிலே வந்தீர்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். அந்த சபையிலே நல்ல ஒரு ஆராதனை, ஆவியிலே அநேகர் நிறைந்தார்கள், ஜெபித்தார்கள். உடனே ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், எவ்வளவு அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, எப்படி எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே ஆவியானவர் இடைப்பட்டார். கொஞ்சம் பொருணி, கொஞ்சம் உன்னுடைய பிரசங்க நேரம் வரட்டும், இவங்களுடைய மண்டவளத்தை வெளிப்படுத்துறேன்னு சொன்னாங்க. நீ ரொம்ப பிரைஸ் பண்ணாத, கொஞ்சம் இந்த மெருந்து பாருங்க. நான் சரி பிரசங்க என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோன்னு ஒருத்தர் காலை தூக்கி காலை வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. ஒரு அம்மா முடி அப்படி வச்சிருக்காங்க. ஒரு சிலர்லாம் செல்போன் அப்படி பார்த்துட்டு ஆண்டவரே விசாரமா இருக்கிறாங்க. இப்போதான் ஆராதனை நல்லா பண்ணாங்க, பிரசங்க நேரம் மறுபடிது, இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன போது இன்றைக்கு அப்போ அவர் சொன்னாரு, ஆராதனை பண்ணுகிறவர் லூசிபரும் நல்லா ஆராதிப்பான், வசனத்தை கேளாதவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்ல. இங்கு வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் அசுத்தாதிபடியில் இருக்கிறார்கள். இந்த நாளில மூலமா நான் மகிமைப்பட போறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் விடுவித்தார். அதே போலதான் சிங்கப்பூர் தேசத்துக்கு நான் போயிருந்த பொழுது இதே காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் பலமையான கிரியை செய்தார். ஹல்லேலூயா. பிரசங்க நேரம் முக்கியம், ஆராதனையும் முக்கியம், பிரசங்க நேரம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. பிரசங்க நேரத்துல ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு உலாவுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலை நம்முடைய குடும்பங்களில, ஊழியங்களிலே, சபைகளிலே, தேசத்தின் மேலே கட்டளையிட வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் பூமியிலே அக்கினியை போட வந்து அவை பற்றி எரிய எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. 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 எழுப்புதத்தி பரவட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே. எழுப்புதத்தி பரவட்டுமே, எங்கோ பற்றி எரியட்டுமே. எங்கோ பற்றி எரியட்டுமே.
மேலே அக்கினியை இவர் போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே சகரியா 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாக்கு தத்தமாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போமா? சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். யாருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? எருசலேமுக்காக. எருசலேம் என்பது தேவனுடைய இடம். தேவன் வாழ்கிற பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள் இருக்கும் இடம். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். சீயோன் என்று சொல்லும் பொழுதும் அது தாவீதின் நகரம். சீயோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். அதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் சீயோன் என்பது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் சீயோன் வாசிகளாக இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு குறிப்பிட்ட சர்ச்சை என்ன சொல்லுதுன்னா, நாங்க தான் சீயோன். வேற யாரு? நீங்களாம் பாவி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், அவருடைய பிள்ளையாக வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையும், விசுவாசியாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவுக்காக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையும், இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுக்காக வசனத்தை பாடி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சீயோன் வாசிகளாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ சீயோனாக இருக்கிறார், எருசலேமாக இருக்கிறார். சீயோன் எருசலேம் என்று சொல்லும்போது தேவனுடைய சபை. அதுக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சர்ச்சை உடைக்கிறாங்க, சர்ச்சை நிரூபிச்சு கொடுக்கிறாங்க, சபையை மூடுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே ஆராதனை நடக்க விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் சீயோனுக்காகவோ எருசலேமுக்காகவோ மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வைராக்கியம் கொள்ளும் தேவன். அதே சமயத்தில் சொல்றாரு, அவர் மனதுருக்கத்தோடு சீயோனுக்கு திரும்பினார் என்று. நன்மை செய்யும்படி எருசலேமுக்கு வந்தார். அவர் நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார், சீயோன் வாசிகளை நேசிக்கிறார், எருசலேமை நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் உடைக்கப்பட்டதை கண்டு கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் இடிக்கப்பட்டதை கண்டபோது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கும் இயேசு சபைக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டு தானே இருக்கிறார். இன்னும் எழுப்புதல் அடையவில்லை, இன்னும் உயிர்ப்பிச்சு அடையவில்லை, இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லை. இன்றைக்கு மக்கள் உருவாகாமல் இருக்கிறார்கள். வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லுகிறார், அனலும் குளிரும் இல்லாமல் இருக்கிறாங்க. வெதுப்பாய் இருக்கிறது சபைகள். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றோம் சத்தவனாயிருக்கிறார். ஆண்டவரோ சொல்றாரு, என் ஜனத்துக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை விடுவிப்பதற்காக, அவர்களை கொள்ள என் வல்லமையை விளங்க வைப்பதற்காக, அவர்களை கொள்ள என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யப்படி, என் சபை மக்களுக்கு நன்மை செய்யப்படி நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுங்கிறதா இன்றைக்குடைய தலைப்பின் செய்தி. நீங்க கூட படிச்சிருப்பீங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே இன்னைக்கு வேத வாசிப்பதற்கான கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு செய்து எழும்பு எழும்பு சீயோனே. அல்லேலூயா. ஏசாயா 52:1 சொல்லி, நீ
எழுப்புகிற சீயோனாய் இருந்தா ஆண்டவர் உனக்காக வைராக்கியம் கொண்டிருப்பார், உன் குடும்பத்திற்காக வைராக்கியம் கொண்டிருப்பார். அவர் உன்னை மீட்டு கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார், நீ என்னுடையவனாக இருக்கிற வைராக்கியம் கொண்ட தேவன். அதே சமயத்திலே சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, எழுப்பு எழுப்பு சீயோனே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு எழும்பு, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளு. விருத்த சேதம் இல்லாதவனா அசுத்தனா வாண்டவர் வர முடியாது, உன்னை நெருங்க முடியாது, எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது, எந்த மாந்திரிகங்களும் உன்னை தொட முடியாது. எந்த விருத்த சேதம் இல்லாதவனோ அசுத்தனோ உன்னிடத்துல வருவதில்லை, துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. உன் கழுத்தில் இருக்கிற கட்டை அவிழ்த்து போடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை நான் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரம் சீயோனின் விடுதலையையும் ஜெயத்தையும் குறித்து பேசுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதிலே இந்த காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். எழும்பு எழும்பு சீயோனே. இன்னைக்கு சபைகள் எல்லாம் மறைச்சு கிடக்கிறது. நிறைய சர்ச்சை இன்னைக்கு எழும்ப முடியாதபடி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு நான் ஈஸ்டர் சர்வீஸ் போயிருந்தேன். உண்மையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சபையில வெளிப்பட்டது. ஒரு இளம் போதகரை ஆண்டவர் பாஸ்டருடைய மகனை உயிர்ப்பித்த வல்லமையை கொடுத்தார். அக்கினி அவரை எழுப்பியது. அந்த சர்ச்சில் நிறைய பேர் விலகி போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஈஸ்டர் தினத்தன்று உயிர்த்தெழுந்த வல்லமையின் அபிஷேகம் சபையில் வல்லமையாய் ஊற்றப்பட்டது. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் விழுந்து கிடக்கிறார்கள், நிறைய பேர் பாவத்தில் கிடக்கிறாங்க, நிறைய பேர் அசுத்தத்தில் கிடக்கிறாங்க, நிறைய பேர் அருவருக்குள்ள கிடக்கிறாங்க, சிலர் பிசாசின் அடிமத்தனத்தில் கிடக்கிறாங்க, சிலருடைய வாழ்க்கையில அடிமத்தனத்தின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. எழும்ப முடியாதபடி, ஆண்டவருக்குள்ளே பிரகாசிக்க முடியாதபடி, தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்ப முடியாதபடி, சாட்சியாய் வாழ முடியாதபடி, பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி, அக்கினியாக வாழ முடியாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்பு எழுப்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்துக்கொள், தேவனுடைய அதிகாரத்தை தரித்துக்கொள், பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள். அக்கினி இல்லாமல் நீ ஊழியம் செய்ய முடியாது, அக்கினி இல்லாமல் நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது, அக்கினி இல்லாமல் நீ வாழ முடியாது. இன்னைக்கு அநேகர் அக்கினியை அமைத்து போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆவியை அமைத்து போடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆசிய சபையில் குறிப்பிட்ட சபையை பார்த்து சொல்றாரு, உயிருள்ளவன் என்று பெயர் பற்றி நீ செத்தவனாக இருக்கிறார். எழுப்ப முடியாத நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறாங்க, கிருபைகளை இழந்து போயிருக்கிறாங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறாங்க. சிலருடைய சபைகளிலே கிரீடங்கள் விழுந்து போய் கிடக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், மறுபடியும் ஒரு எழுப்ப விரும்புகிறார், வல்லமையை நான் நிரப்ப விரும்புகிறார், ஆவியை நான் நிரப்ப விரும்புகிறார். அநேகர் இன்னைக்கு கர்த்தர் பார்க்கிறார், அவருடைய பார்வையில அவருடைய பாத்திரமாக நாம் உருவாக்கப்பட்டோமா என்று பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உருவாகல. காரணம் சத்துருவின் விதைகள் இருக்கிறது, சத்துருவின் கிரியைகள் இருக்கிறது, மாம்சீக பலவீனங்கள் இருக்கிறது. மாம்சீகத்தின் கிரியைகளோடு இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விசாரத்தை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்பு எழுப்பு சீயோனே, எழுப்பு எழுப்புனா உயிர்ப்பிக்கப்படும். தூசியை விட்டு நீ எழுந்து, விழுந்து போன நிலையிலிருந்து எழுந்து, பாவத்தின் நிலையிலிருந்து எழுந்து, உலகத்தின் கரைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எழுந்து. நீ எழுப்பினா உன்னை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ எழுப்பினா உன்னை அக்கினியாக மாற்றுவார். நீ எழுப்பினா கர்த்தருக்காக மகிமையாக நீ ஜொலிக்கும்படி செய்வார். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி இருக்கிறது. ஒரு சமயம் செங்கல்பட்டு என்ற இடத்திலே சீர்சை மக்கள் கூடுகிற ஒரு ஜெப ஐக்கியத்திலே என்னை அழைத்தார். இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசினார். இங்கு ஒரு சகோதரி வந்து ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறார், தேவ தரிசனத்தை பெற்றிருக்கிறார், தேவ கிருபைகளை பெற்றிருக்கிறார்,
தீர்க்க தரிசன வரம் உனக்கு ஒன்று. தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றிருக்கிறாய். வல்லமையான அபிஷேகித்திருக்கிறேன். வல்லமையான அக்கினியானவனே நான். ஆனால் நீ பிரயோஜனப்படுவதில்லை. சபையை அடங்கி கிடக்கிற, எழுத முடியாதபடி இருக்கிற, உனக்குள்ள விக்கிர ஆராதனை இருக்கிறது. 9 வரங்களை உனக்கு கொடுத்திருக்கிற, அதுல ஒரு வரத்தை கூட நீ பயன்படுத்தாம சும்மாவே தூசியில கிடக்கிற. எழுதல் என்று சொன்ன போது ஒரு பெண்ணுக்குள்ள அபிஷேகம் இறங்கி வந்தது. நான் தான் ஓடி வந்தேன். எனக்குத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு எழுப்பப்படும். அல்லேலூயா. சபைகள் எழுந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு டெபோராவாக எழுப்பணும், ஒரு பேதுருவை எழுப்பணும், அதே ஒரு தானியேலை எழுப்பணும், ஒரு யோசேப்புவை கர்த்தர் எழுப்பணும். இந்த கடைசி நாட்கள்ல சும்மா இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, மறைத்து போன வாழ்க்கை அல்ல. எழுப்பி வல்லமையை தரித்துக் கொள் என்று சொல்கிறேன். எப்படி நாம் எழுந்திருப்பது அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பேசுகிறோம். முதலாவது காரியம் மீகா 7ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் படிக்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. 7ஆவது வசனத்தை படிக்காதே. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் காத்திருப்பேன், என் தேவன் கேட்டருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. இன்னைக்கு ஒரு விசுவாசி ஜெபிக்கிறதை நிறுத்திட்டார், ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யறதை நிறுத்திட்டார், கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார், வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். சிரிக்கிற முதல் ஆள் பிசாசு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சொந்தக்கார வீட்டிலே ஒரு நாள் நான் உட்கார்ந்திருந்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நல்லா பேசுங்க, பிசாசு உங்களை பார்த்து கை தட்டி சிரிச்சிட்டு இருக்க, நீ எப்ப விடுவான காத்துட்டு இருக்க. அதனால தான் சொல்றேன், சந்தோஷப்படாத. அப்படி ஒருவேளை நீங்க விழுந்திருந்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்திருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னைக்கு நிறைய பேர் விழுந்திருக்கு. காரணம் மூலம் மாமிசம் அசுத்தத்துல நிறைய பேர் விழுந்துடுறாங்க. இன்னைக்கு பார்த்தா இன்டர்நெட்ல போயிட்டு பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. எப்ப பார்த்தாலும் வெப்சைட், வெப் சீரிஸ் ஃபுல்லா இன்னைக்கு போட்டுறாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் எழுத கூட இருக்குது. ஆனா இந்த மாதிரி சேனல்ல தான் இன்னைக்கு நிறைய மூழ்கி கிடக்கிறாங்க. விசுவாசிகள் விழுந்து கிடக்கிறாங்க. நிறைய பேர் என்ன கேட்கறது, சினிமா மக்கள் தப்ப, பைபிள் இருக்க 100% தப்பு. அல்லேலூயா. நீ பார்க்க உன பிசாசு தள்ளிக்கிட்டே தான் இருக்கு. நீ எழுப்ப முடியாது, ஆண்டவருக்காக எழுப்ப முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வளராம இருக்கிற, விழுந்து கிடக்கிற. சொல்றாரு மீகா, நீ சந்தோஷப்படாத. பிசாசே, நீ சந்தோஷப்படாத. நாம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும், சொல்லுங்க, 7 முறை விழுந்தாலும் ரொம்ப சத்தம் போட, சத்தம் கம்மியா சொல்றீங்களா? அதுல தெரியுது நீங்க எழுப்பல, நீங்க எழுப்பணும். அல்லேலூயா. எழுந்த நிலையிலிருந்து எழுப்பணும். வீழ்ச்சி நிலை இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் வீழ்ச்சி இருக்குது. சிலர் வியாதி வந்தா விழுந்துடுறாங்க, சில பலவீனங்கள் வந்தா விழுந்துடுறாங்க, சில சோர்வுகள் வந்தா விழுந்துடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில சத்துரு ஈஸியா டக் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது, அது சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சாதாரணமா எழுந்திருப்பதில்ல, ஆண்டவருக்காக வல்லமையாக நான் எழுந்திருப்பேன். அபிஷேகத்தோடு எழுந்திருப்பேன். பழைய ஜீவியத்தோடு, பழைய வல்லமையோடு, பழைய பெருமைகளோடு, பழைய பலத்தோடு, பலவானோடு நான் எழுந்திருப்பேன். பலவீனமாக அல்ல, நான் பலவானா எழுந்திருப்பேன். எல்லா கைகளை தட்டி கத்திரமாக எழுத்தோம். எப்பொழுது பாத்திரமாக எழுப்புவேன். நான் ஒரு ஜபவீரனாக எழுப்புவேன். துதி
எப்படா விழுவான். யூடியூப்ல பாக்குறேங்க, விழுந்து போனவன பத்தி பேசிக்கொண்டு இருக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. பிரசங்கம் அதுதான். யார் விழுந்தார், எதுக்கு விழுந்தார், இதைத்தான் பேசுகிறாங்க. தேவ வழியே வீழ்ச்சி எல்லாருக்குமே கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதம் 9:1 சொல்லுங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. சத்துரு சொல்ற நேரத்துல மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய பிள்ளைங்க கீழே விழுந்தாலும் அவர் தூக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய கரத்தை நீட்டுகிறார். உன்னை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். 145 சங்கீதம் 14 சொல்லுகிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நீ எழுந்திருக்கணும், நாம் வல்லமையை பெற்றிருக்கணும், எழுந்திருக்கணும், ஆவியில எழுந்திருக்கணும், அபிஷேகத்தில் ஆவியானவரோடு எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார், நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார். சேட்டில் இருந்த நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த பாபிலோனுங்கிறது விழத்தடுக்கிற ஒண்ணு. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாபிலோனுக்குள்ள கிடக்கிறேன். பாபிலோன் என்பது பிசாசின் கூடாரம். நீங்க சர்ச்சில பாபிலோன் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எருசலேமா இருக்க வேண்டிய சபை, சீயோனா இருக்க வேண்டியது இன்னைக்கு பாபிலோனாகி விட்டது. பாபிலோன் என்பது அருவருப்பு, பாபிலோன் என்பது உலகம், பாபிலோன் என்பது அசுத்தம், பாபிலோன் என்பது பிசாசின் கூடாரம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாபிலோன் விழுந்து போகும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு முன்பாக இருக்கிற உன்னை விழத்தள்ளுகிற பாலியோ, உன்னை விழத்தள்ளுகிற பாவங்கள், உன்னை விழத்தள்ளுகிற அசுத்தங்கள், உன்னை விழத்தள்ளுகிற எல்லா விதமான சோதனைகள், உன்னை விழத்தள்ளுகிற பலவீனங்கள் இன்றைக்கு உனக்கு முன்பாக பாபிலோன்கள் விழுந்து போகும். எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 2:5 சொல்றாரு, ஆகையால் நீ என்ன நிலைமை விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாய். என்ன நிலையில விழுந்த நினைச்சு சிந்திக்கணும். என்ன படம் பார்த்த, என்ன புத்தகம் பார்த்த, என்ன காரியத்தை பேசின, என்ன பெருமையை பேசின, யார் எந்த பிசாசை உள்ள விட்ட. ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு சொல்றாருன்னா, ஆதியில இருந்த அன்பனே ஆதியில இருந்த ஜெபத்தை விட்டுட்ட. நம்ம மனம் திரும்பணும், சிந்திக்கணும். எதுல நான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், எந்தெந்த காரியத்தில் நான் எழுப்ப முடியாதபடி இருக்கிறேன், எந்தெந்த காரியத்தில் நான் பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிறேன், அதை நீ சிந்தித்து திருத்திக்கணும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 6 பார்க்கணும். தேவனுடைய மனுஷன் அது எங்க விழுந்துச்சுன்னு கேட்டாரு. கோடை அவன் இடத்தை காட்டி. இந்த கோடாரியை குறிச்சு ஏற்கனவே 4 வகையான காரியம் இருக்கு. ஒன்று காணாம போன கோடாரி, தவறி போன கோடாரி, விழுந்து போன கோடாரி, முழுகின கோடாரி. கோடாரிங்கிறது நம்ம தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கோடாரி தான். நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு கோடாரி தான். அவன் சொல்றான், இரவலா வாங்கினது நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை வந்து இரவலா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கிருபையா கொடுத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம தொலைச்சோம். நிறைய நேரங்கள்ல சில விதமான தப்புகளை செய்யும் போது தொலைச்சோம். சில நேரம் மூழ்கி போயிடுது. ஆனா அவன் கண்டுபிடிச்சான் எந்த இடத்துல விழுந்துச்சு, எந்த பாவத்தில் விழுந்துச்சு, எந்த பெருமையில விழுந்துச்சு, எந்த இச்சையில விழுந்துச்சு, எந்த அக்கிரமத்தில் நீ விழுந்த, எந்த விதமான கெட்ட செயல விழுந்த, எந்த சோதனையில நீ விழுந்த,
அப்படியே சொல்றவங்கள விடுவோம். நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லிக்கிறது, நான் எங்க விட போறேன், எங்க வலிக்குதுன்னு தெரியாது, எங்க குழி இருக்குதுன்னு தெரியாது, எந்த இடத்துல இடலம் இருக்குன்னு தெரியாது. இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம் தான். இயேசுவோட வாழ்ந்தா நீ நினைச்சிருப்ப. அல்லேலூயா. தேவ வசனத்துல வாழ்ந்தா நீ நினைச்சிருப்ப. அவருடைய கிருபையில வாழ்ந்தா நினைச்சிருப்ப. ஆவியானவரோடு நீ வாழ்ந்தா நினைச்சிருப்ப. தேவ கிருபையோடு இருந்தா நீ நினைச்சிருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நிலைக்கப்படுவார். அல்லேலூயா. நீ விழுந்து போடுவார். விழுந்து போன வாழ்க்கை அல்ல, நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்டி எடுத்து அந்த கொம்பை வெட்டி போட்டாரு. இந்த எலிசா அது மிதந்துச்சு. அல்லேலூயா. மூழ்கின கோடாரி மிதந்துச்சு. இந்த மூழ்கினது என்று சொல்லும்போது அது உயிர் தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுக்கும் போது மூழ்கி மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வாழ்க்கை, மறுபடியும் ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் மூழ்கின நிலையிலேயே இருக்கிறாங்க, மறித்த நிலையிலே இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, இன்றைக்கு மூழ்க மாட்டேனே, நீ மிதந்து வருவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்திலே ஒரு முக்கியமான அபிஷேகம் இருக்குது. அது என்ன தெரியுமா? மிதக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. ஆழத்துக்கு போகிற ஒரு அபிஷேகம். இன்னைக்கு ஆவியில மிதக்கக்கூடிய அனுபவத்தை நீ எழுந்திருக்கும் போது நீ மிதப்ப, நீ நீந்தி போவ. மூழ்கின அனுபவம் அல்ல, நீ மறைந்து போன அனுபவம் அல்ல, நீ உயிர்ப்பிக்கப்படுகிற ஜீவனுள்ள அனுபவம். அல்லேலூயா. பின் மாறி போகும் பொழுது, தெய்வனை மறுதளிக்கும் போது, அவருடைய வசனத்தை அசட்டை செய்யும் பொழுது, ரட்சிப்பை அசட்டை செய்யும் பொழுது, மூழ்கடிக்கிற நிலைகள், பாதாளத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை, விழுந்து போகிற வாழ்க்கை என்பது பாதாளத்துக்கு போகிற வாழ்க்கை. ஆனால் அதை நாம் சரிப்படுத்தி நாம் மறுபடியும் எழுந்திருக்கும் பொழுது அது மூழ்கின வாழ்க்கை அல்ல, கோடாரி விழுந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு விழுந்து போன ஒரு நிலையை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நிறைய பசங்க விழுந்து கிடக்கிறாங்க. அல்லேலூயா. இச்சையில விழுந்து கிடக்கிறாங்க. உலகத்துல விழுந்து கிடக்கிறாங்க. மயக்கத்துல விழுந்து கிடக்கிறாங்க. சாபத்துல விழுந்து கிடக்கிறாங்க. சாசித்திரியில விழுந்து கிடக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி விழுந்திருப்பினா, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில, ஆவியானவருடைய வல்லமையில எழுந்திருக்க முடியாதபடி மயக்கத்துல, உலக மயக்கத்துல, பிசாசின் மயக்கத்துல, பலவீனத்தில் உன்னை வைத்திருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வருது. அவன் அருகில் நின்று உன்னை தூக்கி விடுகிறார். உன்னை எழுந்திருக்க பண்ணுவா, உன்னை பிரகாசிக்க பண்ணுவா, உனக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமையை கொடுப்பா, ஜீவனுள்ள வல்லமையை கொடுப்பா. மயங்கி கடந்த பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் மயக்கத்திலே கடத்த வச்சிருக்கிறான். நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு குறிப்பிட்ட பலவீனத்துல ஒரு பயங்கரமான பிசாசை நான் விரட்டினேன். தேவ கிருபையிலே, தேவ வல்லமையிலே வாசம் அதிகமாக எடுத்ததினால பலவீனப்பட்டு போனேன், சுகவீனமானேன். மயக்கம் 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 மயக்கம், வேலைக்கு போக முடியாது. அப்போ ஜீசஸ் கால்ஸ்ல நான் வேலைக்கு அப்போது ஜவஹர் சாமுவேல் என்ற ஒரு தேவனுடைய மனிதனுடைய எங்க அம்மா வீட்டுக்கு போனார். அவர் ஒன்று ஜெபிக்க, நீயே ஒரு ஊழியக்காரன், ஒன்ன வாழ்வில் ஒரு பெரிய வல்லமையை நான் வச்சிருக்கேன், நீ அநேகரை எழுதுவ. நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். சொல்லி
ஒரு கை வச்சு சொல்லிச்சு. அப்ப என் மேல ஒரு யான பலத்தை போல ஒரு வல்லமை, ஒரு பராக்கிரம வல்லமை அன்னையோட அந்த மயக்கம் படுக்க இதுவரைக்கும் நான் படுக்கிறதே கிடையாது. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், வல்லமையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், அபிஷேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆவியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், திருக்கு தரிசனத்தை குறைக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன், தேவ பலத்தில தேவ தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உன்னையும் அவர் எழுப்பவர் வல்லமை உடையவர். மயங்கின நிலையிலே, கட்டப்பட்ட நிலையிலே, மறைத்த நிலையில கிடக்கிற ஒன்ன அவர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பேதுருவை தட்டி எழுப்பின போது, வினாவிலே தட்டி எழுப்பின போது அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். கட்டப்பட்ட சங்கிலிகள் தானாய் கலந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டி எழுப்புகிறார், உன் ஆவியை தட்டி எழுப்புகிறார், அபிஷேகத்தை மறுபடியும் உன்னை உருவாக்கும்படி அவர் தட்டுகிறார். அருமையான மகனை எழுப்பிட்டு சொல்லுகிறார். அதை எலியாவை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்துரு என்று சொன்னாரு, நீ யோஜனம் பண்ணு என்று சொன்னாரு. சோப்பை விட்டு வெளியவா, சோப்பலை விட்டு வெளியவா, முத்திரையை விட்டு வெளியவா, கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியவா, அதை இருளி வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வாங்க. வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்க தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை பிரசாரப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மேலே வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு. உன்னை அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். இரண்டாவது காரியத்துக்கு நேராக போவோம். அதோடு நான் முடிக்கிறேன். மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே எழுந்து போரடி, உன் கொம்புகளை இரும்பும், உன் கொம்புகள் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவே, நீ அநேக ஜனங்களை முழுக்கி போடுவாய். இது சீயோன் குமாரத்தியை குறித்து சொல்லுகிறார். எழுந்து எழுந்து சீயோனே என்று சொல்லுகிறவர் சீயோனிலே இருக்கிற குமாரத்திகளை குறித்து, குமாரத்தி என்று சொல்லும் போது ஸ்திரீ என்று சொல்லலாம், ஆனால் அது சபையை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. ஆனால் சீயோன் டாக்டர் என்று அழைக்கிறார். அவர்கள் விழுந்திருந்தார்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்தார்கள், பாவியோடு கடினத்தனத்திற்குள் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் அதிகாரத்தை தருகிறார். சீயோனுக்கு மறுபடியும் வல்லமையை தருகிறார். சீயோனுக்குள்ள மறுபடியும் ஒரு அதிகாரத்தை தருகிறார். அதற்கு சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே எழுந்து போரடி. ஹல்லேலூயா. அழகாக சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, எழுந்து. மரித்த நிலையை விட்டு எழுந்திரு. லாசரு 4 நாளாய் கிடந்த பொழுது அவனை எழுந்திருக்கப்பட்ட உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை எழுப்பினார். இன்னைக்கு உன்னையும் அவரை எழுப்ப விரும்புகிறார். சீயோன் குமாரத்தி, எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எதற்காக நீ எழுப்ப வேண்டும்? எதற்காக நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? எதற்காக நீ உயிர் வீழ்ச்சி அடைய வேண்டும்? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உயிர் வீழ்ச்சி வாழ்க்கை, மரித்து போன வாழ்க்கை அல்ல, ஆவியில செத்து போகிற வாழ்க்கை அல்ல. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றோ நீ சத்தவனாக கிடக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜீவன் இருக்குது, நான் மரித்த நிலையிலேயே கிடக்கிறேன். ஜீவன் இல்லாத வாழ்க்கை, ஆவி இல்லாத மனுஷன் ஜீவன் இல்லாதவன் தான். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள் தான். ஒரு சிலரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள மாட்டான், அவங்கெல்லாம் தேராத கேஸ் தான். அதனால பெற்றுக்கணும் அபிஷேகம். அபிஷேகம் பெற்றாதான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பின் வாழ்க்கை, பரலோகத்துக்கு போறது வாழ்க்கை பெரிதல்ல. ஆனா அந்த பரலோகத்துக்கு போனோம்னா ஒன்னும் நம்ம அபிஷேகம் வரணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக ஜீவிக்கணும், கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும், வல்லமை பெற்றவங்களா இருக்கணும், சத்துருவை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயிக்கணும், அந்த கால சக்திகளை ஜெயிக்கணும், வேண்டாத கிரியைகள் இருந்தாலும் நம்ம விடுதலை அடையணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்னா நமக்கு அபிஷேகத்தை, அபிஷேகம் தான் உயிர்ப்பிக்க முடியும். அவர் சொல்றாரு, ஏற்கனவே அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சர்ச்சுக்கெல்லாம் நிறைய அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் அபிஷேகத்தை இழந்து போறாங்க, வரங்களை இழந்து போகிறாங்க, வரங்கள் கிருபைகளை இழந்து போறாங்க. சொல்றாரு, போராடி புதுப்பிக்கப்படு. அல்லேலூயா.
தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, உனக்குள் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அல்லேலூயா. உனக்குள்ள வரம் இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்குது, ஜெபிக்கிற வரம் இருக்குது, அல்லேலூயா, ஊழியம் செய்யக்கூடிய வரங்கள் இருக்கிறது, வசனிக்கிற வரங்கள் இருக்கிறது, பாடுகிற வரங்கள் இருக்கிறது, ஆராதனைக்குரிய வரங்கள் இருக்குது, நல்ல பிரசங்கம் பண்ற கிருபை இருக்குது, அநேக பிசாசை வரட்ட துரத்துகிற வரங்கள் இருக்கிறது. ஆனால் அதை விட்டு விட்டு இருக்கிறீர்கள், வல்லமையை விட்டு விட்டு இருக்கிறீர்கள், பொய்யான மாயை பெற்றி தனக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் அசுத்தம் அருவருப்புகள் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய காரியங்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். நிறைய நேரங்கள் விழுந்து போகும் பொழுது சில நேரங்களில் இந்த கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணாம போயிடுச்சு. வல்லமை நமக்கு தேவை, அதிகாரம் நமக்கு தேவை. அந்த அதிகாரம் இல்லாமல் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியாது, போராட்டங்களை ஜெயிக்க முடியாது, இருளின் சக்திகளை ஜெயிக்க முடியாது. இந்த இடத்துல சொல்கிறார், ஹல்லேலூயா, இரும்பு கொம்பா நான் வைப்பேன். நீங்க போராடி உன்னுடைய கொம்பை வந்து எப்படியா மாற்றுவாரா? இரும்பு கொம்பா மாற்றுவாரு, வல்லமை கொம்பா மாற்றுவாரு, அதிகாரம் நிறைந்த கொம்பா மாற்றுவாரு. உன் கொம்பை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன் கொம்பை காட்டா மிருகத்துக்கு கொம்பை போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வல்லமையை கொடுக்க விரும்புகிறார், உனக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார், சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார், போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கிற வல்லமையை கொடுக்கிறார், பரிசுத்தாவின் 9 வரங்களை கொடுக்க விரும்புகிறார், 9 கனிகளை கொடுக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கிறார். விசுவாசியே, உனக்குள்ள அதிகாரம் வேண்டும். இயேசுவின் அதிகாரம் உனக்கு தேவை. அவருடைய ரத்தத்தில் அதிகாரம் உண்டு, அவருடைய வசனத்தில் அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை நீ பெறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு அதிகாரத்தை தான் பெற்றுட்டு அடுத்தவனுக்கு கிறிஸ்தவனை மாதிரிகள் பண்றாங்க. நான் சொல்றேன், அந்த அதிகாரம் ஒன்றும் இல்லாம போகும். தீய சக்தி பண்ற அதிகாரம் வேற. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை இரும்பு கொம்பா மாறணும். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, இரும்பு கொம்பா மட்டும் வைக்கல, முழங்குகளை வெண்கலமாக்குவே, உறுதியாக்குவே, உன்னை நிலைத்திருக்க பண்ணுவே, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க பண்ணுவே, சபையிலே நிலைத்திருக்க பண்ணுவே, வசனத்தில் நிலைத்திருக்க பண்ணுவே. அவர்கள் காலூன்றி மகாபெரிய சேனைகளாக எழுப்புனாங்க. அவங்க ஜீவனை பெற்ற பொழுது, ஆவியானவரை பெற்ற பொழுது, உலர்ந்து கிடந்த எலும்புங்க, மறைத்து கிடந்த எலும்புங்க, எலும்பு கூடா கிடந்ததுகளை பார்த்து சொன்னாரு, இந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமா? இந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமா? இன்னும் அப்படியே கிடக்குது, இன்னும் உருவாகாம இருக்குது, இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்குது, இன்னும் தேவனுக்கு வைராக்கியம் இல்லாம இருக்குது, எலும்புகள் அடங்கிய கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் சொல்றேன். கற்ப வேதனை படுகிறேன். சமீபத்தில் என்னோட தேவன் பேசி இந்த பொன்மார் கன்வென்ஷன் கூட்டத்தை பத்தி நான் பேசினேன். இரவு 2 மணிக்கு நான் படுத்தேன். 3 நாள் நான் சாப்பிட தெரியுமா? உயிர்நீச்சி சபைகள் உயிர்நீச்சி கிறிஸ்து உருவாக, கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும், கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படும். இங்க மட்டும் இல்ல, குஜராத், பஞ்சாப், எல்லா இடங்களிலும் அப்படித்தான். ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறேன். உலர்ந்து போன எலும்பை உயிர்ப்பித்து என்ன செஞ்சார் தெரியுமா? அது காலூன்றி மகாபெரிய சேனைகளாக எழுப்பியது. ஹல்லேலூயா. உன்ன மகாபெரிய சேனையா எழுப்புவார். ஒரு நாளிலே நடக்கிற ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறிய சபை கடைசி காலத்தில் உன்ன மகாபெரிய சேனையாக, ஒரு யுத்த சேனையாக, ஒரு ஜப சேனையாக, ஆராதிக்கிற சேனையாக, ஒரு சுவிசேஷ சேனையாக, சபையின் சேனையாக, கடைசி காலத்தில் எழுப்புதலின் சேனையாக உன்னை எழுந்திருக்க அவர் பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் எழுந்திருக்க பண்ணுவா, உன்னை நிலைத்திருக்க பண்ணுவா. எழுந்திருப்பது என்பது இயேசுவுக்காக
விரும்புகிறார். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, அன்பிலே நிலைத்திருப்பது, வசனத்திலே நிலைத்திருப்பது, கிருபையிலே நிலைத்திருப்பது, தேவ கரத்திலே நீ நிலைத்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கிருபையினால நிரப்பப்படுவார். வல்லமையினால தேவன் நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அதுல நிலைச்சிருக்கிறார். அதே போல சொல்றாரு, நீ எழுந்தே ஊன்றி நிமிர்ந்து உடனே குதித்து எழுந்து அவன் நிமிர்ந்து நின்றான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் குறுகி போய் நிற்க கூடாது, குறுகி போய் நிற்க கூடாது. தேவ பிள்ளைங்க சப்பானியா இருந்தவனை பார்த்து பவுல் சொன்னாரு, நீ எழுந்து நிமிர்ந்து குதித்து சபையை பார்த்து சொல்றாரு, கூடி குறுகி நிற்காத. ஹல்லேலூயா. அதை எப்போதும் கூடிக்கிட்டே கிடக்காத, ஒதுக்கப்பட்ட நிலையிலே கிடக்காத, கட்டப்பட்ட நிலையிலே கிடக்காத. ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே நீ எழுந்து நிமிர்ந்து நில்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்களாம் இப்படி நிற்போம். பிடி மாஸ்டர் நம்ம எப்படி நிக்கணும்? நான் தேவ பிள்ளைகள் சிங்கத்தை போல நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமையை போல இன்னைக்கு சர்ச்சுக்கு நடந்து வர்றவங்க இருக்கிறாங்க, ஆமையை போல ஊழியர் செய்யறவங்க இருக்கிறாங்க, ஆமையை போல பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க, ஆமையை போல ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆமையை போல ஊழியத்துக்கு வருகிறவங்க இருக்கிறாங்க. ஆமையை போல அல்ல, துள்ளி குதித்து தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் வந்தான். ஹல்லேலூயா. நிமிர்ந்து போன ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிமிர முடியாத கூடிய ஆண்டவர் நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா, உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதிலே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும்படி செய்வா. அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, சத்துருவை சிதறடிப்பா. சிம்சோனை எலும்பு கூட வச்சு, ஹல்லேலூயா, அதை தானே எழுப்ப வச்சு சத்துருவை வீழ்த்தினா. இன்றைக்கு உன் கையில ஒரு பட்டயத்தை கொடுக்க விரும்புகிறார். அது மறுத்து போன எலும்பு கூடு, மறுத்து போன அந்த எலும்பு தாடை. ஆனா அந்த தாடையில ஒரு வல்லமையை வச்சாரு, அந்த தாடையில வியாக்கியை வச்சாரு. ஒருவேளை நீ கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு எலும்பு தாடை எழுப்பா இருக்கலாம், ஒரு தாடை எழுப்பா இருக்கலாம். இன்றைக்கு உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஆவியானவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். சத்துருவை புரட்டக்கூடிய வல்லவன், சத்துருவை ஜெயிக்கிற வல்லவன், சத்துருவை நிர்மலமாக்குகிற வல்லவன், உன் வீட்டுக்குள்ள போராடுகிற ஆவிகளை துரத்துற வல்லவன், மந்திரங்களை அழிக்கிற வல்லவன், கட்டுகளை குறைக்கிற வல்லவன் உனக்குள்ள வைக்கிறார். சர்ப்பங்களையும் தேங்களையும் விதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளை ஏற்படுகிறார். அது ஒன்றுவதை செய்யப்படுகிறார். அருமையான தேவர்களே, இன்றைக்கு இரண்டு காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஒன்று, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உந்த நிலையிலிருந்து எழுந்தது. இரண்டாவது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வரங்களை, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை, இழந்து போன கர்த்தருடைய கிருபைகளை நீ மறுபடியும் பெற்றுக் கொடுக்கும்படி நீ எழுப்ப வேண்டும். எழுந்து ஒரு வல்லமை நான் நிரப்புவா, அனுபவ விடுதலை கொடுப்பா, சமாதானத்தை கொடுப்பா. உனக்காக ரத்தத்தை சிந்தினார், உனக்காக பாடு மரணங்களை சகித்த இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சபைகள் எழுப்பப்பட வேண்டும், சபைகளில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், வாதிகளுக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும், அது எழுப்புதல் வர வேண்டும். ஆவியிலே அனலாய் இருங்க, ஆவியிலே அனலாய் இருங்க. அந்த ஒரு வாழ்க்கை சமீபமாய் இருக்கிறது. சபைகள் எழுந்திருக்கணும். அதில் குளிர்ந்துள்ள சபையாய் இருக்கணும், அனலுள்ள சபையாய் இருக்கணும், எழுந்திருக்கிற சபையாய் இருக்கணும், சேனைகளாய் எழுப்புகிற சபையாய் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அதை எழுதுவாக்கிறார். உருவாக்கப்படு, உருவாக்கப்படு, உருவாக்கப்படு.
ஒரு பக்கம் தேவனுடைய எச்சல் இருக்க, இவர் பயங்கரமான யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த கருப்பு ஏச்சல் இன்னைக்கு அழிக்கப்படுது, இன்னைக்கு அழிக்கப்படுது, அழிக்கப்படுது. தொடர்ந்து வருகிற எல்லா விதமான மாந்திரிகங்கள் எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. மயக்கம் தலைச்சொன்றுகள் சுரமடைவதாக, பலவீனம் பிசாசு ஓடுவதாக, சோர்வின் ஆவிகள் ஓடுவதாக. சகோதரியே, ஆதியில இருந்த அம்மை விட்டார், விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற சகோதரியே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை மீட்கிறார். சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி, போரடி, புதுப்பிக்கப்படு, புதுப்பிக்கப்படு, புதுப்பிக்கப்படு. புது எண்ணெயை கொடுக்க விரும்புகிறா, புதிய திராட்சரசத்தை கொடுக்க விரும்புகிறா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அற்புத சுகம் இறங்குகிறது. யூட்ரஸ் நதியில தேவ வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. மயக்கங்கள், தலை சொற்றுகள் சுகமடைகிறது. சர்க்கரை வியாதிகள் சுகமடைகிறது. ஹை பிபிகள் சுகமடைகிறது. விடுதலை வருகிறது. அல்லேலூயா. நடக்க முடியாம அதன் முழங்கால் பகுதியில் பலவீனத்தோடு வந்திருக்கிற சகோதரியை என் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது. நீ எழுந்து நிமிர்ந்து நெல். அவனை புள்ளி குதித்து நிமிர்ந்து நின்றான். அல்லேலூயா. ஆலயத்துல அல்லேலூயா கூடி குறுகி வரதில்லை, புள்ளி குதித்து தேவாலயத்திலே வந்தான். மானை போல குதிக்கிற அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஊற்றுகிறார். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். கூடி கவல வந்தரவா, நகர வக்கர தலவண்டர வரவரவா, நகர வரவ. சில குறைபாடுகளை சபைக்குள்ளே தேவன் வெளிப்படுத்துகிறார். சிலருக்குள் பெருமை இருக்கிறதை தேவன் காட்டுகிறார். ஒக்கத்தல முத்திரவா, ஒருமனப்பாடு இல்லை. உங்களுக்குள்ள சில ஆதிக்கங்களை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள சில விதமான குறைத்தனங்கள் இருக்கிறது. ஊழியக்காரர் சொல்லுவதை நீங்கள் கேட்பதில்லை, ஊழியக்காரர் சொல்ற காரியத்தை கேட்பதில்லை. தங்களுக்கு தானாகவே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு திரும்புங்க, அடங்கி இருக்க. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. அடங்கி இரு, அருமையான மகளே, சபையிலே அடங்கி இரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருமனப்பாடோடு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகல்லபியா புரா லத்ரபா கரா தலவஷரபா. அல்லேலூயா. சிலருக்குள்ள வெற்றி பிரியங்கள் இருக்கிறது, சிலருக்குள்ள அல்லேலூயா பெருமை ஆவிகள் இருக்கிறது. உலகத்தோடு வாழ்கிறீர்கள். சில காரியத்தை விட்டுவிட முடியவில்லை, சில காரியங்களை உங்களால் விட்டுவிட முடியவில்லை. எல்லாத்தை விட்டு திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. உங்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எல்லாருக்குள்ள இருக்கிற தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுத்திகரித்துக் கொள்ளுங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆனந்தமோ சத்தர ஓபியா நவ தர பத்தியா கரா நவல புர வல 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 வக்கரா நதர வக்கர வல 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 வலவா. சில பரிசேயர் சதிசேயருடைய ஆவி சபைக்குள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்ப, மனம் திரும்ப. அந்த பரிசேயர் சதிசேயர் ஆவி கீழ்ப்படியாத ஒரு ஆவி. அல்லேலூயா. ஆவிக்குரிய பெருமை, இன்றைக்கு அந்த பெருமையை அழித்து போடு. அது இருந்தால் விழுந்து போகலாம். உனக்கு குழி தோண்டப்படும். பிசாசு வெளியே நின்று குழி தோண்டிட்டு இருக்கிறான், குழி தோண்டிட்டு இருக்கிறான். இன்றைக்கு திரும்புங்க, இன்றைக்கு திரும்புங்க. என்ன வாங்க, என்ன வாங்க. உங்களை நான் நேசிக்கிறேன், சபைக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். என் பிள்ளைகளை மீட்பதற்கு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு சிலர் வந்து சபை காரியங்களில் ஓட்டி பார்த்தா
சபைகளுக்கு அடங்கிருங்க. அடங்கிரு, வேத வசனத்துக்கு அடங்கிரு. அதை விசுவாசிய அடங்கி இருக்கும் போது அதை உன்னை ஸ்திரப்படுத்துவா, உன்னை பெருக பண்ணுவா. சபைகள் பெருகும். அதை தட்ட உபதேசங்களை அவர்கள் கை கொண்ட பொழுது, அவர்கள் நாளுக்கு நாள் திறப்பட்டு சபைகள் வளர்ந்து பெருகியது. இன்னைக்கு சபையில ஒரு பெரிய வளர்ச்சியை நான் கொடுக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளை நொந்து போய் கிடக்கிற காயத்தோடு வந்திருக்கிற சகோதரியை உன்னை தேவன் குணமாக்குகிறார். கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியை குணமாக்குகிறார். நிறைய காயங்கள் சுகமளிக்கிறார். அநேகருடைய நோய்களை சுகமளிக்கிறார். பற்றாக்குறையோடு வந்திருக்கிற சகோதரியை இன்றைக்கு உன்னை நிரப்பி அனுப்புகிறார். பண தேவையோடு வந்திருக்கிற சகோதரியை ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். வேத ஸ்தலத்துல ஒரு மை வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு நபருக்குள்ள ஒரு சீட்ல மை வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றும் இல்லாமல் போகும்படி செய்வேன். ஒரு கரவரவா ஒரு அருமையான டீச்சரை குறிச்சு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாக டீச்சர்ஸ் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பட்சத்திலே இருந்து உனக்கு நோக்கமாயிருக்கிறேன். ஜெயத்தை கொடுக்கிற, உடைத்து போன உள்ளங்களை பலப்படுத்துகிற, உடைத்து போன விசுவாசிகளை பலப்படுத்துகிற, நுழைந்து போன விசுவாசிகளை பலப்படுத்துகிற, மறித்து கிடக்கிற விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி விடுகிற என்னுடைய கருவை, என்னுடைய பிரசனம், என்னுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு மேலும் கட்டளை இடுகிற விசுவாசிகளின் கிரியைகள் வடட்டும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிரியைகள், வசிய மருந்துகள், கழுத்துக்குள்ளே இருக்கிற கிரியைகள், வாய்ப்புண்கள், கொப்பளங்கள், கட்டிகள் எல்லாம் மறைந்து போவதாக. ஓடி கப்பும் பத்தலா லக்க புண்கள் சுகமடைவதாக, சுழிகள் சுகமடைவதாக, புண்கள் சுகமடையட்டும், காய்கள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். சபையில் ஒரு பெரிய ஒரு உயிர்வீழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு அசைமாடுதலை அந்த எல்லாரையும் தொட்டதற்கா பலப்படுத்துற கஷ்டம், எந்த நோக்கத்துக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? ஒரு மோசையை போல அவரை பயன்படுத்துகிறார். கல்யாண சகோதரி அன்பான கமிட்டி அங்கிருந்து எல்லாரையும் எல்லார் மேலே இருக்கிறது. இயேசுவின் கரம் எல்லார் மேலே இருக்கிறது. துதிப்போம்